ஜாப் கிடைக்கிறதுலாம் ஈஸி தான், நம்ம நிறையா இருக்குல்ல கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு இதில் வெளியில் வந்தேன். எடுத்தோன்னே என்னோடய ரோலுக்கு என்னென்ன கம்பெனி வந்துச்சோ அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணேன். டெய்லி வந்து அப்படியே இதில் ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணேன், இன்னொரு ஆப்பிள் 10 கம்பெனி அப்ளை பண்ணேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டே தான் இருப்பேன். ஃபோனே வராது. கோயம்புத்தூர் சென்னை சைடு தான் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி மதுரை சைடு தெரியுது, நம்மளுக்கு தெரிஞ்சதானே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேகன்சி இருக்கா. அங்கே போன பின்னாடி ஃபோட்டோஷாப்பு தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டான். ஓகே, இந்த வீடியோவில் யாரெல்லாம் ஐடிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கான். அவனும் நானும் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் நானும் அவனும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் வேறு கம்பெனிக்கு போகிறேன்ட்டு போயிட்டான். ஆனால் போயிட்டு அவனுக்கு திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 5 to 6 months ஆயிடுச்சு ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே ஐடி ஜாப் கிடைக்கிறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே நிறையா கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணா அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க நாளைக்கு ஜாப் தேடும் போது அவன் பண்ண மிஸ்டேக் பண்ணாம இருப்பீங்க. அவன் பண்ணதுல இருந்து ஏதாச்சும் நீங்க கத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்ககிட்ட அந்த 5 months அவன் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், எப்படிலாம் ஜாப் அப்ளை பண்ணா, எப்படி வேலை கிடைச்சிச்சு, கடைசியில் அவன் ஐடிக்கு போனானா இல்லை வேற எதுக்கும் போயிட்டானா அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்புறம் இந்த வீடியோ எதுவும் ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் பண்ணல, சும்மா அப்படியே ஆன் த ஃப்ளோவில் போகிறோம். ஏதாச்சும் இருந்தால் பார்த்து பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்டா யுவா. ஹாய்டா, சொல்கிறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ போகுதுடா, நல்லா இருக்கு. சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாண்ணே, கண்டென்ட்குள்ளே போயிடலாம். வாழ்த்துக்கள்ரா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு. தேங்க்யூ. நல்லா தான் பார்த்தியா? வீடியோ பார்த்தியா? பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. என் ரூமில் உள்ளவங்களே என் வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, சரி, ஓகே, கண்டினியூ பண்ணி. இதே நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சொல்கிறா, என்ன சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும்? என்ன இல்லைடா, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் இல்லை, இப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் காலேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணோம், இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணோம். ஆமாம். அதில் ஒரு 6 months உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தானே? ஆமாம். அதுக்கப்புறம் உன்னோட ஒரு சூழ்நிலை காரணமாக நீ வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால் நீ வெளியே போயிட்டு ஜாப் தேடினேன். ஆனால் ஒரு 4 to 5 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாப் கிடைக்கிறதுக்கு. கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். 4 to 5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஏன்னா இப்போலாம் ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் கிடைக்கிறது இல்லை, ஆமாண்டா, ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்து நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு தானே? ஏன்னா உனக்கு ஆல்ரெடி நீ 4 months நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கே. அதனால் உனக்கு நாலேஜ் இருந்திருக்கு ஃப்ரண்ட் எண்ட் பற்றி என்னன்ட்டு. HTML, CSS, Angular தெரியுமா உனக்கு? JavaScript, Angular. ஆமாம், Angular JS. ஸோ அப்புறம் ஏன் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாச்சு? ஏன் அந்த 5 மாதம் ஆச்சு? நீ எந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன்னு சொல்லு. அதான் ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து போகிற சுச்சுவேஷன் ஆச்சா. சுச்சுவேஷன் அங்கேருந்து வெளியில் வந்த பின்னாடி நான் என்ன நினச்சேன்னா, சரி ஈஸி தான், ஜாப் கிடைக்கிறதுலாம் ஈஸி தான், நம்ம வெளியில் வந்தால் கிடைக்கும், நிறையா இருக்குல்ல கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு இதில் வெளியில் வந்தேன், நம்ம ஜாப் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. கடைசியில் அதான் நான் ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருந்தேன், கொஞ்சம் பொறுமையாக தேடிக்கலாம், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் குரோம்குள்ளே தான் போனேன். குரோமில் போயிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி அப்படியே மொட்டையாக ஃப்ரண்ட் அண்ட் வேக்கன்சி தமிழ்நாடு அப்படின்னு போட்டேன். சரி, போட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணேன். செக் பண்ண பின்னாடி அதான் அதுலேயும் நிறைய இதை அப்ளை பண்ணி அப்புறம் யூடியூப் ரெஃபர் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது சைடு பை சைடு அப்படியே தெரிஞ்சவங்ககிட்டையும் நிறைய பேர்த்துக்கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களே அவங்ககிட்டையும் சொல்லி வச்சேன். அப்புறம் யூடியூப்பில் எனக்கு யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த லிங்க்டின்னு இன்னும் 2-3 ஆப்லாம் இருந்துச்சு. அந்த ஆப் மூலிமா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி அதிலிருந்து என்னோடய ஸ்கில்லு எல்லாமே நம்மளோட பயோடேட்டா எல்லாத்தையும் போட்டு அதிலிருந்து ஒர்க்கு தேட ஆரம்பித்தேன். ஓகே, நானும் டெய்லியும் எடுத்த உடனே இப்படி பெரிய பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியா? இப்போ HCL, காக்னிசன்ட் இல்லை சும்மா ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ளை பண்ணியா?
வெறும் எடுத்தோன்னே என்னோட ரோலுக்கு என்னென்ன கம்பெனி வந்துச்சோ அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணேன். ஓகே. ஏதாச்சும் நீ லொகேஷன் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக லொகேஷன் இதுக்குள்ளே தான் எனக்கு இருக்கணும் அப்படின்ட்டு? ஆமாம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் மட்டும் இருக்கிற கம்பெனி மட்டும் என்ன? ஆமாம், கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி 2 லொக்கேஷன் போட்டுக்கிட்டேன். ஓகே. நானும் அப்ளை பண்ணிட்டு அதான் நானும் 2 டெய்லியும் இந்த அப்படியே இதில் ஒரு 10 கம்பெனி அப்ளை பண்ணேன், இன்னொரு ஆப்பிள் 10 கம்பெனி அப்ளை பண்ணேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். ஃபோனே வராது. ஆனால் வேகன்சி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க, அப்ளை பண்ணா ஃபோன் வரல. ஆமாம், ஃபோனே வரல. என்னடா இது ஒரு இது கூப்பிட மாட்டாங்க, ஒரு நம்ம அப்ளை பண்ணுறது தப்பா அப்படின்ட்டு திருப்பி யூடியூப்லலாம் செக் பண்ணுவேன், எப்படி எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் லிங்க்டின்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க யூடியூப்பில். அதுவும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணோம்னா அதுலேயும் கூப்பிடவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக ஹெச்ஆரையே நம்ம கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம ஹெச்ஆர்கிட்டயே கேட்கணும், இந்த மாதிரி நான் இங்கே முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கா அப்படின்ட்டு கேட்கணும். கடைசியில் சில பேர் கோயம்புத்தூர் உள்ள கம்பெனிலாம் எடுத்து அவங்களோட ஹெச்ஆர்ஸ்லாம் நீ ஐடென்டிஃபை பண்ணி லிங்க்டின்ல அவங்களுக்கு அப்ரோச் பண்ண, இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி. ஆமாம். ஓகே. அவங்க ரிப்ளை பண்ணாங்களா? ஆமாம், மேக்ஸிமம் என்ன ரிப்ளை பண்ணுவோன்னா, நாங்கள் சொல்கிறோம் இல்லை இப்போதைக்கு இந்த ஜாப் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 5 years 4 years அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்கிட்ட இருக்கிறது என்ன ஒரு வருஷம் தான், அது இன்டர்ன்ஷிப் தான். அதனாலேயே அதுவும் ஒரு ஃப்ரெஷர் கணக்கு மாதிரி தான் வந்துருச்சு அதுவும். சரி, ஓகே. ஃப்ரெஷர்ஸ் கூட எடுக்கலையா அவங்க? ஆமாம், அதான் ஃப்ரெஷர், அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கடா. 4 years 5 years மினிமம் 3 years கேட்குறாங்க. நமக்கு இங்கே இருக்கிறது 1.5 years, அதுவும் இன்டர்ன்ஷிப் தான். அதுவும் கையில் இருக்கிற இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் தான். அதிலே எனக்கு அதான் தெரியல எப்படி வேலை தேடுறது, என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னே எனக்கு அப்படியே ஒரு 2 மாதம் ஓடிடுச்சு. அப்படியே குழம்பி போயிட்டேன் நான். 2 மாதம்? ஆமாம், எதான் எப்படி வேலை எடுக்கிறதுனே தெரியல. ஐடியில் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா யாரும் கூப்பிடவும் மாட்டுறாங்க. நம்மளும் ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாமே பண்ணி கடைசியில் என் கூப்பிட மாட்டேன். அதுலேயே எனக்கு 2 மாதம் போயிடுச்சு. எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்பயும் அப்படியே லோக்கலில் அப்படியே சும்மா வேலை பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, கோயம்புத்தூர் சென்னை சைடு தான் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம இந்த மாதிரி மதுரை சைடு அந்த மாதிரி அங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு மதுரை சைடு லொக்கேஷன் போட்டு அங்கிட்டு தேட ஆரம்பித்தேன். அங்கே என்னன்னா வெப் டிசைன்ட்டு ஒரு ரோல் போட்டுருந்துச்சு. ஓகே. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா HTML, CSS, பூஸ்ட்ராப் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இது நம்மளுக்கு தெரிஞ்சதானே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேகன்சி இருக்கா, அது மாதிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, நேராக வாக்கிங் வாங்க அப்படின்னாங்க மதுரையில். அங்கே போன பின்னாடி ஃபோட்டோஷாப்பு தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டான். ஆமாம், இது மாதிரி 2-3 கம்பெனியில் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். ஏன்னா இவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மாதிரி போடுறாங்க. அங்கே போன பின்னாடி இல்லை எங்களுக்கு இந்த இதுதான் தெரிஞ்சிருக்கணும் மெயினாக அப்படின்ட்டாங்க. அப்புறம் இதே மாதிரி 2-3 தாட்டி நடந்திருக்கு மதுரை லொக்கேஷன்லேயே எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரி இது என்னடா, சரி கூப்பிடட்டும், நம்ம விடாமல் தேடிட்டே இருப்போம், என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு கூப்பிடட்டும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம காலேஜில் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன், அவன் மூலிமா கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் போனேன். ஆனால் அது ஆமாம், ஆனால் அது என்னோட ஸ்கில் செட்டுக்கானது இல்லை. ஏன்னா அது C# VB.net. C# தெரியும் எனக்கு, ஆனால் அந்தளவு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது VB.net வேறு. அதுதான் நீ தேடி போனது ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்டுக்கு. இப்போது அது கிடைச்சதுனால சரி கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். ஆமாம், சரி சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிடைக்கிறத ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். சரி நம்ம ஆங்குலர் அப்புறம் ஃப்ரண்ட் எண்டு தான் கிடச்சினா போய்க்கலாம். சரி இது அது வரைக்கும் நம்ம VB.net C# போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போனேன். போன பின்னாடி ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்டர்வியூலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம நார்மலாக கேட்குற மாதிரி தான் அந்த கரெக்ட் ஆப்ரேஷனு. ஏன்னா ஸ்டார்டப்பில் அவ்வளோதான் கேட்குறாங்க. சும்மா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒர்க் பண்ணி காமிக்க சொன்னோம்னா ஓகே தான் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும். அப்புறம் போக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டேரெக்டாக தூக்கி போட்ட பின்னாடி தான் தெரியுது இது என்னடா இது ஒன்றும் புரியல.
எனக்கு சுத்தமாக இல்லை. அவங்க கொஞ்சம் ஹார்ஸாக வேறு இருந்தாங்களா. ஏன்னா எனக்கு இது VB.net சுத்தமாகவும் தெரியாது. அவங்க ஒரு 1 day 2 day மட்டும்தான் ப்ராஜெக்ட்டு பற்றி சொல்லிவிட்டு டெமோ, அந்த ப்ராஜெக்ட் டெமோலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக தூக்கி ஒர்க் பண்ணுறதுக்கே போட்டாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக, ஆனால் அவங்களுக்கு ஈஸி, எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு புரியுது, அது டொமைன் புரிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் அதான், அப்புறம் 1 மாதம் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். வேறு எங்கேயாச்சும் தேடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து மொபைல்லே பார்த்துட்ருக்கோம், பேசாமல் நம்ம வாக்கிங் நிறையா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சென்னை கிளம்பி வந்தேன். நான் நிறையா கம்பெனி அட்ரஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாக்கிங் எப்படெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு சென்னை வந்தேன். சென்னை வந்து 1 வீக்கு. நிறையா கம்பெனி, அதுவும் ஐடி போல், எல்லாமே நான் ஐடி, எல்லாமே BPO, நான் வாய்ஸு, அந்த மாதிரி கம்பெனி. அங்கே போனால் ஐடி போகாமல் அதான் இது எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குதுடா எனக்கு. நம்ம ஆங்குலரு படித்தது அந்த இதுக்கான ரோலுக்கு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கவே இல்லை. அதனால நீ என்ன பண்ணிட்டேன்னா, சரி இப்போ கிடைச்ச வேலை போதும். இப்போ எத்தனை 3 மாதம் இருந்திருக்குமா அந்த கேப்பில்? சென்னை போகிற கேப் 3 மாதம் ஆயிருக்கும். ஆமாம், 2 மாதம் வேலை தரதுலேயே போச்சு. அப்புறம் அந்த 1 மாதம் அங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணதில் போச்சு. அதுக்கப்புறம் 4 மாதம் அங்கே முடிச்சு கிளம்பி இங்கிட்டு வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சரி வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நானே ஐடிக்காச்சும் போயிடலான்னு நினச்சி அங்கே ட்ரை பண்ணேன். ஆமாம், வீட்லேயும் சரியான ப்ரெஷரு வீட்டிலையும் எனக்கு. ஆமாம், சரி அதான் சரி. ஃபஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த்னா அவங்க ஓகேன்னு பார்ப்பாங்க. அப்புறம் 3-4 மந்த்துக்கு போயிடுச்சுன்னா என்ன வீட்டிலே இருக்கின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஆமாம், அதே தான். வீட்லேயும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க வேலைங்கிறது வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில். எப்படின்னா வேலை கிடச்சிரும், படிச்சிருக்கேன் கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதானே தெரியும். ஆனால் வெளியில் வந்து தேடுறோம், நமக்கு தான் தெரியும் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். கரெக்டு தான். அதுவும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, படிச்சிருக்கான், கோயம்புத்தூர்ல போய் படிச்சிருக்கான், சென்னையில போய் படிச்சிருக்கான், யூஜி முடிச்சிட்டான், MCA கூட முடிச்சிட்டான், இதில் பெங்களூர்ல அப்புறம் எப்படி வேலை கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. ஆமாம், அப்படி நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி தெரியல அவங்களுக்கு. அப்புறம் தான் BPO ட்ரை பண்ணேன். BPO ட்ரை பண்ணப்போ தான் தெரிஞ்சு என்னோட இதே எப்படி ஸ்ட்ரென்த்து என்ன, நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு BPO ட்ரை பண்ணுறப்ப. ஏன்னா BPO ட்ரை பண்ணுறப்போ ஃபுல்லாக கம்யூனிகேஷன். ஆமாம், அப்போ தான் தெரிஞ்சு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அதான் நம்ம வேல்யூ எப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம இவ்வளோதானா, ஏன்னா அங்கே எல்லாமே மெயினாக கம்யூனிகேஷன் தான் செக் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, அதான் இப்போ போவேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கம்பெனி போனேன் சென்னை. அதில் ஒரு பெரிய கம்பெனி இங்கே சோழிங்கநல்லூரில் சென்னையும் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போனேன். அங்கே போனப்போ தான் அது ஃபஸ்ட்டு BPOன்னு எனக்கு என்னன்னே தெரியாதுடா. சொன்னாங்க இந்த மாதிரி வேகன்சி இருக்குது, ஏதோ கால் பேசுகிறது இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ சேட்டிங் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் புதுசாக கேள்விப்படுறேன். ஏதோ BPOங்கிறாங்க, வாய்ஸு நான் வாய்ஸு அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தான் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சு BPO பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு கம்யூனிகேஷன்ட்டாங்க. சரி கம்யூனிகேஷன் தானே நம்ம பேசுவோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசலாம் புரியும்னா அப்போ நம்மளுக்கும் பேச தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பேசணும்னு சொல்கிறப்போ தான் நமக்கு பேசவே வராது. அப்போ தான் தெரியும் நமக்கு இங்கிலீஷே வராது, தெரியாதுன்ட்டு. ஆமாம், அங்கே போனோன்னு தான் தெரிஞ்சு நம்மளால் BPO கூட போக முடியாது போல். ஏன்னா இவன் இங்கிலீஷ் அங்கே மஸ்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேஷன் பில்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கம்யூனிகேஷன் இங்கிலீஷுன்றது அந்த BPO ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குக்குமே இப்போ கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இல்லைடா, இப்போ நம்ம ஐடி பொறுத்த இங்கே நம்ம டெவலப்பிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நார்மல் கான்வர்சேஷனே நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கே வந்து அது நம்ம பேசிடலாம், சும்மா நம்ம கான்வர்சேஷன் பேசுகிறப்ப சும்மா பேசிடலாம். ஆனால் BPO பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து அதை ஒரு 1/4 மணி நேரம் 10 minutes பேச சொல்கிறாங்க. நமக்கு அங்கே பழைய ஆஃபீஸில் பேச சொல்லுவாங்களே, ஒரு டாபிக் எடுத்து பேசுங்கடா, 10 minutes பேசுங்க
half அன் ஹவர் ஆமா, கால் மணி ஆமா. நேரம் பேசுங்க. ஆமா, அதே டெவலப் மாதிரி பண்றது இங்கே பேச ஆக்சுவலாக. இங்கே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, விபிஓவில் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்கிறாங்க. ம் அப்போ என்னன்னா நமக்கு டக்கு டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது, கண்டென்ட் எடுத்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல. ஓ சரி சரி. அதனாலே நிறைய கம்பெனியில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஆமாம், நான் ஒரு 3 கம்பெனி அட்டன் பண்ணி 3 கம்பெனியுமே ரிஜெக்ட் ஆகிட்டேன். பிகாஸ் த கம்யூனிகேஷன். ஆமாம், அப்போ தான் என்னடா பிபிஓவே ஜாயின் பண்ண, பிபிஓ ஈஸி தான், டெவலப்பிங்லாம் இல்லை அப்படின்னாங்க. ம் ம் அதுக்கப்புறம் தான் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துலலாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு இங்கே சென்னையில் 1000 லைட்ஸில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் அப்படி தான் அட்டன் பண்ண போனேன். அந்த கம்பெனியில் அப்படி தான் போனோடனே ஸ்டார்ட் பண்ணாங்க, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்தேன். போக போக அவங்க என்கிட்ட தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. தமிழில், தம்பி ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குப்பா, நீ வந்து கம்யூனிகேஷன் நல்லா பில்ட் பண்ணிட்டு இதே கம்பெனியில் அட்டன் பண்ண, நான் அவனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அழுகாத குறைதான்டா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் கம்யூனிகேஷன்ட்டு ஒரு இதே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சியா கம்யூனிகேஷனில்? அது ஆமாம், அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேன், ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். ஊருக்கே வந்துட்டியா? ஆமாம், ஊருக்கு கிளம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்யூனிகேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்படியே அதான் ஒரு 2 வாரம் எடுத்துக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் படிக்க. அப்புறம் அந்த ஆப்பில் அந்த அந்த நம்ம கூட அங்கே இருக்கிறப்போ ஒரு ஆப்பில் பேசிகிட்டு இருப்போமே, சிவின்ற ஆப்பா? ஆமாம், ஒமேகா இல்லைடா, ஒமேகா இல்லை, சிவி. ஒமேகா பேன் பண்ணிட்டாங்கல்ல அது. ஆமாம், அதுக்கப்புறம் திருப்பி வந்தேன்டா, சென்னை வந்தேன். வந்து இங்கே துறைப்பாக்கத்தில் ஒரு அதான் நான் வாய்ஸ் கம்பெனிக்கு தான் போனேன். அங்கே ஒரு தைரியத்தோடு போய் நல்லா கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி பேசி நல்லா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி போயிட்டேன் அந்த கம்பெனிக்கு. போயிட்டு ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் வச்சுட்டாங்க. எல்லா கம்பெனிலும் இருக்கும் பெரிய கம்பெனியில் குரூப் டிஸ்கஷன். ஆமாண்டா, அதான்டா நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல. இப்போ நம்ம இப்போ ஒன் டைம் இங்கிலீஷில் பேசினாலே எனக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சிரிப்பு வரும், ஒரு மாதிரி திக்கும். அங்கே எப்படி ஆகி போச்சுன்னா, கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க, சுற்றி ஒரு ரூமில் உட்கார வச்சு ஹெச்ஆர் நடுவில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறான், அங்கேயே இது சொல்கிறான், ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து கண்டென்ட் பேச சொல்கிறான். அதான் கையும் இல்லை காலும் இல்லை, திக்குது. சரி. ஆமாம், நான் எப்படியோ பேசி ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி திருப்பி செகண்ட் ரவுண்டும் செலக்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மேனேஜர் ரவுண்ட் இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணேன். ஆமாம், எனக்கு இன்னொரு பக்கம் என்ன மனசுலனா, என்னடா நம்ம டெவலப்பிங் கோடிங் அப்படின்ட்டு இருந்தோம், என்னடா இதில் போகிறோம், அப்பயும் ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன், நமக்கு ஏதாச்சும் ஒன்று வரும், நம்ம ஆங்குலர் அந்த மாதிரி அப்படின்னு. அதாவது இப்போதைக்கு ஒரு ஜாப்பில் போயிட்டு நான் ஐடிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போய்க்கலான்ட்டு ஒரு தைரியத்தில் இருந்தேன். ஆமாம், சரின்ட்டு சரி போவோம், பிபிஓ போவோம் அப்படின்ட்டு. கடைசியில் அவங்க கூப்பிடவே இல்லைடா, டெக்னிக்கல் இஷ்யூன்னு இழுத்துட்டாங்க. அப்புறம் அதுலேயே மாதம் போச்சு. ஏன்னா நான் கூப்பிடான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், வரவே இல்லை. ஆனால் சைடு பை சைடு இது தேடிக்கிட்டே தான் இருந்தேன். போச்சா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி தேட ஆரம்பிச்சேன்டா. திருப்பி ஒரு எப்படின்னா ஒரு ஸ்மால் பேங்க் ரிலேட்டடாக போகணுன்னு எனக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சு. பேங்க் ரிலேட்டடு? ஆமாம், ஏன்னா எங்கள் அண்ணன் ஐடியிலேருந்து நான் ஐடி, இப்போ நான் ஐடியிலேருந்து பேங்க்கு. ஆமாண்டா, 3.5 மாதம் ஆச்சு. 3.5 மாதம் வீட்லேயுமே ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆமாம், திருப்பி பேங்க் ரிலேட்டடாக போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அண்ணாவும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பேங்க் ரிலேட்டடாக போகலாம், ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அது ஒரு இதில் இருந்தேன். வீட்டில் சொன்னால் பயங்கர திட்டு, அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. ஐடி படிச்சுட்டு கம்ப்யூட்டருக்கு ஏதோ படிச்சுட்டு ஐடின்ட்டு இருந்தால் நீ ஏன்டா பேங்க்குக்கு போயிட்டுருக்கு, ஏன்னா அங்கே வேறு பிடிச்சிட்றா. எனக்கு அந்த ஸ்டேஜில் என்னாச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆச்சு. அந்த சொல்லுவாங்களே அந்த கெரியர் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அந்த இடத்துல எனக்கு டபுள் மைண்ட் ஆயிடுச்சு. என்னடா கிடைக்கவும் மாட்டேங்குது, வேறு எங்கேயாச்சும் போயிடலாமா, இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது படிக்கலாமா,
என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மைண்டு குழப்பமாயிருச்சு. ஏன்னா 3.5 மாதம் 3.25 மாதம் ஆச்சு எனக்கு. டைம் ஆக ஆக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் உட்காந்துடணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதான் அந்த சென்னையில் சென்னைக்கு திருப்பி வந்தேன். வந்து இந்த ஒரு கம்பெனி இருக்குது, பேர் சொல்ல வேணாம், ஒரு கம்பெனி இருக்குது, மதுரவாயில் ஒரு கம்பெனி. அங்கேயும் அப்படி தான், அங்கேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது வந்து எப்படின்னா இது மாதிரி ஃபைல்லாம் செக் பண்ணுற ஒரு வேலை. அது வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மாதிரி. டாக்குமெண்ட் அனலிட்டிக்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். அந்த டாக்குமெண்ட்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கு. அந்த அதில் கிடச்சிச்சு. அவங்க அப்படி தான் இது மாதிரி ஒரு 1 வீக்கில் கூப்பிட்ருவோம், நீங்கள் போங்கன்னா கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நானும் சரி ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம சென்னை சைடு வந்துட்டோம்னா நம்மளுக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜாப் அப்படியே நம்ம தேடி போய்க்கலாம் வெளியே அப்படின்ட்டு. சரி இந்த கம்பெனி கிடச்சிடும் நம்பிக்கையில் ஊருக்கு வந்தால் இவங்க மண்டே வரும், நாங்கள் சண்டே வரும், அப்படியே ஒரு 1 வீக்கு அப்படியே இழுத்துட்டாங்கடா. லெட்டர் வரும், ஆஃபர் லெட்டர் வரும்ன்ட்டு. கடைசியில் நான் என்ன நினச்சேன், வராது, நம்ம அடுத்து வேறு வேலைக்கு பார்ப்போம், அடுத்து வேறு எது தேடுவோம், நீங்கள் கூப்பிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. தமிழ் மேட்ரிமோனிக்கு ஜாயின் பண்ணேன்டா. தமிழ் மேட்ரிமோனி ஜாயின் பண்ணியா? ஆமாண்டா. சரி சும்மா அதான் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சென்னையில் ஏதோ ஒரு வேலையை தேடிக்கலாம், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு நம்ம அடுத்து எங்கேயாச்சும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஏதோ தமிழ் மேட்ரிமோனி, இந்த பாரத் மேட்ரிமோனின்ட்டு ஒரு இன்டர்வியூ அது வந்துருந்துச்சு. ஆனால் நான் அந்த மதுரவாயில் போன கம்பெனி அவன் கூப்பிடவே இல்லை. 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டால் இது மாதிரி உங்களை ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்டாங்க. சரி இங்கே சென்னை வேறு வந்துட்டோம், திருப்பிலாம் போக முடியாது, அதனால் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி திருப்பி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் சும்மா அப்படியே தான் ஏதோ ஒரு ஒர்க்கு வந்துருந்துச்சு எனக்கு. சரி உனக்கு மெயில் வந்துருச்சா? இல்லை அது ஒரு பார்த்தேன்டா, ஒரு இதுலேயோ ஒன்று பார்த்தேன், வெப்சைட்லையா இல்லை இதுலேயோ ஒன்று பார்த்தேன், இது மாதிரி வேக்கன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன பொசிஷனுக்கு? அது எப்படின்னா அங்கே அவங்க வந்து மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு, பொண்ணு தேடுறவங்களுக்குலாம் அந்த பேக்கேஜ் வச்சுருப்பாங்கண்ணா. 4,000னா 4,000, 10,000, 20,000னா இப்போ 4,000க்குனா ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபைல் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நீ எனக்கு 4,000 கொடுத்தேன்னா நான் உனக்கு ஒரு 10 ப்ரொஃபைல் கொடுப்பேன், பொண்ணோட ப்ரொஃபைலோ பையனோட ப்ரொஃபைலோ கொடுப்பேன். நீ அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசி இந்த மாதிரி இந்த பேக்கேஜ் இருக்கு, இந்த பேக்கேஜுக்கு பேக்கேஜ் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த பேக்கேஜ்னா உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். நம்ம ப்ரொஃபைல் தருவாங்க. இப்போ 4,000னா ஒரு 10-20 தருவாங்க. அதுக்கு மேலேனா கூட கொஞ்சம் காசு அந்த மாதிரி. அதுலேயும் போயிட்டு அதுலேயும் இன்டர்வியூ வச்சாங்கடா. 2 ரவுண்டு போச்சு அதுலேயும் இன்டர்வியூ. சரி செலக்ட் ஆனியா? ஓகே தான், அதுவும் நல்ல ஜாப் தான். ஜாப் கிடைக்காதுக்கு அது கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம்தான். ஓகே ஆமாம். அதுக்கப்புறம் சரி போகலான்ட்டு 2ஆம் நாள் கிளம்பிட்டேன்டா. ஜாப்பு அன்னைக்கு தான் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா இம்மிடியட் ஜாயின்னு சொல்லிட்டாங்க. நான் வியாழக்கிழமை அட்டன் பண்ணுறேன்னா சனிக்கிழமை வேலைக்கு போகிறேன். போக எனக்கு மைண்டே இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பஸ்ஸில் போக இறங்கிட்டேன். ஒரு ஸ்டாப்பில் இறங்கி வேறு பக்கம் இன்டர்வியூ தேட ஆரம்பிச்சிட்டேன். இறங்கிட்டேன். ஓ அந்த ஆஃபீஸ் போகிறத கேப்பில் இறங்கிட்டியா? போகவே ஏன்னா மனசே இல்லை எனக்கு. ஏன்னா போனால் வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நம்மளை எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படியே மைண்டு மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னா நாள் வேறு தெரிஞ்சவனுக்கு ஒருத்தனுக்கு வேறு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினேன், இந்த மாதிரி வச்சுருக்கடா அப்படின்னு. அவன் வந்து சொன்னான், தமிழ் தானடா, அதுவும் ஒரு தமிழ் வாய்ஸ் மாதிரி தான், க்ரோத் இருக்காது அது இருக்காதுன்ட்டு என்னை கொஞ்சம் மண்டையை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். ஓகே. அது 2-3 பேர் வேறு கொஞ்சம் பேர்கிட்ட சொன்னப்பே சிரிச்சாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே பஸ்ஸில் போகவே மனசே இல்லை. என்னடா எம்சிஏ முடிச்சிட்டோம், இப்படி வந்து ஒர்க் பண்ணி. சேலரி எவ்வளோ தரேன் நாங்கள்? 12,000. 12,000. ஓகே. அப்படியே இறங்கிட்டேன்டா. இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கிண்டி நினைக்கிறேன், கிண்டியில் தான் ஆஃபீஸு.
கிண்டியில் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இதெல்லாம் சொல்லலாமா? ஆஃபீஸு சேலரிலாம் சொல்கிறோமே, எதுவும் சொல்லலாமான்னு தெரியலையே. தெரியல, வேணாதான் நினைக்கிறேன். கஷ்டம் கட் பண்ணி. சரி ஓகே. சொல்லக்கூடாதுடா, ஏன்னா அது பி போட்டுடலாம். அதான் அந்த கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஓகே ஓகே, சப்போர்ட் வாங்கி நம்ம மேலே அப்புறம். இந்தியா, ஏன்னா அது ஒரு மட்டமான வேலைன்னு சொல்லிட்டோமா. நீ இப்போதான்டா நீ சொன்ன. அப்படிதான்டா மீன் பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஓகே, பி போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் அதான்டா கிண்டியில் இறங்கிட்டேன். கிண்டியில் இறங்கி திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டேன். ஜாப்புக்கு போய் திருப்பி அதான் வேறு வேறு ஏதாவது கம்பெனி கிடைக்குமான்னு தேடிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நேராக ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டேன். ஆமாம், இவ்வளோ நாள் கேப்பில் சென்னையில் உங்கள் ஊர் பழனி கரெக்டா? ஆமாம். இப்போ சென்னையில் யார் ரூமில் தங்கியிருந்தேன் இவ்வளோ நாள்? ஒரு நாள் மொதல் தாட்டி வந்தப்போ ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட் ரூமில்? அதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. சரி. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படியே போயிடுச்சுடா எனக்கு இந்த மாதிரி தேட. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கம்பெனி, ஆனால் இன்னொரு கம்பெனி அட்டன் பண்ணடா. அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், அதுதான் பேர் சொல்லக்கூடாதுன்ட்டு. அந்த கம்பெனியில் கூப்பிடல, ஆனால் அந்த கம்பெனி கிடச்சிருன்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி தான்டா பிபிஓ என்னன்னா கூப்பிட்றாங்கடா, போய் 2-3 ரவுண்டு செலக்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுவோம், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டுறாங்க. செலக்ட் ஆகுற அவனா கூப்பிட மாட்டாங்க அப்படின்றல. ஆமாம். அப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணது, பெர்ஃபார்ம் பண்ணது எதுவும் சரியில்லையோ? இல்லடா, மேபி இருக்கலாம்ல. மொத்தமே பிபிஓக்கு இப்போ நம்ம எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? இப்போ அங்கே போய் தான் அட்டன் பண்ணியிருப்பேன். எவ்வளோ பேர் அட்டன் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் சோழிங்கநல்லூர்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த மெடிக்கல் பில்டிங் மாதிரி, அது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடு பிபிஓ. அங்கே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேலே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான். அது தெரியும்டா, நம்ம நல்லா பண்ணியிருந்தா நமக்கே தெரியும் கூப்பிட மாட்டாங்கன்ட்டு. ஆனால் இவங்க என்னென்னா ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க பிபிஓவில், நெக்ஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அவங்க. அதான் எனக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி கால் பண்ணுவோம் நாங்கள், வந்துருங்க அப்படிம்பாங்க. கடைசியில் அதே மாதிரி ஒரு 2 கம்பெனி கூப்பிடவே இல்லை. ஓகே. அப்புறம் காலேஜ் இதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு, அப்புறம் காலேஜ் ப்ராக்டிக்கல் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே காலேஜில். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டேன். சரி, அங்கே கோயம்புத்தூரில் எங்கேயாச்சும் தேடலாம் அப்படின்ட்டு தான். அதான் அங்கேயும் நிறைய பேர்த்திட்ட சொல்லி வச்சுருந்தேன் வேலைக்கு. ஏன்னா யாராவது உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருந்தாங்கன்னா நமக்கு தெரியும்ல, ஆமாம், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு யோசிச்சுருந்தேன். அப்புறம் தான் நம்ம சீனியர் ஒரு அண்ணா இருக்கார்ல, அந்த அண்ணா பேர் சொல்லுவாமல் என்ன தெரியல, உனக்கு தெரியும் அந்த அண்ணா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணுறாரு. சரி ஓகே. அவர்கிட்ட பேசின ஆமாம், குமார் அண்ணா தான். அவர்கிட்ட பேசுறாங்க. ஆமாம், அவர்கிட்ட பேசின பின்னாடி தெரிஞ்சு ஐடியோட ரியாலிட்டி என்னன்னு. என்ன சொன்னார்னா, ஒரே லாங்குவேஜ் வச்சுட்டேலாம் ஐடியில் ஃபீல்டு நம்ம சர்வே பண்ண முடியாதுடா. நிறையா லாங்குவேஜ் இப்போ இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரே லாங்குவேஜில் இருந்தோம்னா, ஒரே லாங்குவேஜில் இருந்தோம்னா வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஜாப் கிடைக்கிற வரைக்கும். இதே நம்ம என்ன லாங்குவேஜ் இருக்கோ டக்குன்னு அதை நம்ம இது பண்ணிட்டு டக்குன்னு நம்ம மாறிடணும் அப்படின்னு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்போ தான் சொன்னார், நிறையா வெப்சைட்டு, அப்புறம் இப்போ Node.js படிக்க சொன்னாரா. இந்த மாதிரி அவங்க எங்கள் ஆஃபீஸில் Node.js எடுக்கிறாங்கடா, இந்த மாதிரி படி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம உடனேலாம் அவர் என்ன சொன்னார்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான்டா வரணும் அப்படின்ட்டாரு. சரி, அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் Node.js ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறையா வெப்சைட்லாம் ஒன்று அனுப்பி விட்டார். அந்த வெப்சைட்டில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்க சொன்னார். அப்படியே அதுவும் சைட் பை சைடு பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, அதான் நம்ம ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போயிட்டு அப்படியே இதுவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணேன். அப்புறம் குரோமில் வந்து காக்னிசன்ட்டு, அப்புறம் என்ன பண்ணச்சுன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல, எம்என்சி கம்பெனிலாம், அந்த கம்பெனிலாம் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே. இங்கே போகணும்னு சொன்னேன். அதான் அங்கே போய்ட்டு எல்லா கம்பெனிக்கும் அந்த கூத்த கையில் காக்னிசன்ட்டில் எடுத்தாங்க கோயம்புத்தூரில் தீர்ணத்தில். இந்த மாதிரி அங்கே வாக்கிங் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க.
ஃப்ரெஷர்ஸுக்கா? ஆமாம், அங்கே போன பின்னாடி தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே வாய்ஸாக தான் இருக்கும், பிபிஓ சைடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு கெஸ்ட்லேயே தான் போனேன். கடைசியில் அதே தான் இருந்துச்சு. கடைசியில் அங்கே போனால் பண்ண பின்னாடி தான் பிபிஓன்ட்டாங்க. போனால் கிட்டத்தட்ட 500. ஆமாண்டா, 500 பேருக்கு மேலே இருக்காங்கடா. 500 பேர்? ஆமாடா. நான் ஐடிக்கு எனக்கு தெரிஞ்சு 500 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. 30 பேர் இருந்தாங்க. பாதி பேர்த்தெல்லாம் வெளியில் நிற்க வச்சுட்டு பூட்டிட்டாங்க. உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி கிளாஸை வச்சு, கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு, அதை வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டி ஆன் த ஸ்பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுறாங்கடா. ஏன்னா கூட்டம் நிறையா வந்துருச்சு. என்னன்னு தெரியல, ஒரு அப்படி தான் அங்கே காக்னிசென்ட்டில் பிபிஓக்கு இன்டர்வியூ போகுமான்னு எனக்கு தெரியல. ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு நீங்கள் இதே ஆல்ரெடி வேறு கம்பெனியில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணி நீங்கள் அது என்னது பேன் கார்டு லிங்க் ஆகி பிஎஃப்இஎஃப்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போ. சொல்கிற டாக்குமெண்ட் இல்லாமல் இப்போ இருக்கணும், இல்லையா வெளியில் போ. ஆன் த ஸ்பாட்டில் சொல்லி சொல்லி தூக்குறாங்கடா. அப்படியே ஃபில்டர் பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே ஃபில்டர் பண்ணி தூக்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஓகே என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அட்டன் பண்ணேன் நான். நம்ம எனக்கு தெரிஞ்சு செலக்ட் ஆக மாட்டோன்ட்டு எனக்கு ஒரு இது டாத்து வந்துருச்சு எனக்கு. ஏன்னா மொத்தமே அதில் வேக்கன்சி என்னமோ 66-70 சம்திங் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் வந்ததும் நிறையா பேர். ஃபஸ்ட்டு சரி நம்ம வந்ததுக்கு ஆஃபீஸ் உள்ள எப்படியாச்சும் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனேன். நீ அட்டன் பண்ணே இல்லையா? இன்டர்வியூ உள்ள அட்டன் பண்ணியா? என்ன கேட்டாங்க? அட்டன் பண்ணேன். நீ செலக்ட் ஆகல அப்படியே சொல்லிட்டாங்க அவனைய? இல்லை, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்கிட்ட அவங்க சொன்னது எல்லாமே இருந்துச்சு. இருந்தனால ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஸ் கார்டு மாதிரி கொடுத்து அந்த கார்டை வச்சு தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போன பின்னாடி பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்தாங்க. ஆஃபீஸு ஒர்க்கிங் ஸ்பேஸ்லேயே தான் இன்டர்வியூ நடந்துச்சு. அங்கே ஒரு லிங்க்கு மாதிரி மெயில் ஐடி நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துடணும். மெயில் ஐடி கொடுத்தோம்னா நமக்கு அதில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் நம்ம டெஸ்ட்டு நடக்கும். அதில் இங்கிலீஷும் மேக்ஸும் ஆப்டிடியூடு வச்சாங்க. இங்கிலீஷும் ஈஸியாக இருந்துச்சு. வாசு தட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு டேஷ் கொடுத்து அந்த மாதிரி இஸ் வருமா வாசு வருமா அப்படின்ட்டு. இதே மேக்ஸ் எப்படின்னா அதான் ஆப்டிடியூடு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். சில கொஸ்டின்ஸ் புரியுது, சில கொஸ்டின்ஸ் புரியல. ஏன்னா நமக்கு வந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ணல, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டேன். எனக்கு தெரியாது ஆப்டிடியூட்லாம் இருக்கவே தெரியாது. ஏன்னா பிபிஓ பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம கம்யூனிகேஷன் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். கடைசியில் போனால் அங்கே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து ஆப்டிடியூடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்து மேனேஜர் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது வரைக்கும் நான் ஆப்டிடியூட்லாம் ஒர்க் பண்ணதில்லை, அட்டன் பண்ணதில்லை. ஆனால் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. இங்கிலீஷ்லாம் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் போய் ஸ்கோர் பார்த்தப்ப அதான் இங்கிலீஷில் மட்டும் ஸ்கோர் நல்லா வந்துருந்துச்சு, மேக்ஸில் ஸ்கோர் நல்லா வரல. அவங்க இன்னொருக்கா ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதான் ஆன்சரும் தெரியல. ஏன்னா பார்த்தும் பண்ண முடியல, பிட்டு அடிக்க முடியல. ஏன்னா நம்ம வேறு டேபுக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு அது லிங்க்கு. எங்கே ட்ரை பண்ணியிருக்க? ஆமாண்டா, சிஸ்டம் இல்லை மொபைலில். நமக்கு தான் சாட் ஜிபிடி இருக்கேன். சாட் ஜிபிடியில் போட்டு விட்டுரும் அப்படின்ட்டு அப்படிதான் போனேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்த டேபுக்கு போனீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. சரி, நான் அடுத்த அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கடா. இன்னும் நான் வெளியில் போகிறப்பெல்லாம் இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். அதனால எனக்கு அப்புறம் ஓகே. இப்போ ஒர்க் பண்ணுற கரெக்டாக இப்போ ஜாப் சேர்ந்துட்டியா? இப்போ சேர்ந்துட்டேன். இப்போ ஐடியில் இருக்கியா நான் ஐடியில் இருக்கியா? இப்போ நான் ஐடி மாதிரி தான் அது. இப்போ நான் ஐடியில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஜாப் தான்டா. என்னதான் ஒரு டெவலப்பிங் சைடிலாலும் ஏதோ ஒரு நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படித்ததுக்கான ஒரு ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு. எந்த மாதிரியான ஒர்க்கு? ஹார்ட்வேர் ரிலேட்டட்னு சொன்னீங்க. ஆமாம், இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். ஓகே, அதில் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அதுவும் எப்படின்னா அதான் இந்த மாதிரி இன்டர்வியூ தேடிக்கிட்டே தான்டா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய கசின் ஒருத்தன் இருக்கான். அவனும் அப்படி தான் இந்த மாதிரி ஜாப் தான் தேடிட்டு வந்திருக்கான். இப்போ நானும் அவனும் ஒரு மாதிரி அப்புறம் ஊர் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. ஒரு ஊர் ஃபெஸ்டிவலில் நாங்கள் மீட் பண்ணி இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அப்படியே பேசிகிட்டு இருப்போம்.
என்ன பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி ஏர்போர்ட்லேயும் நல்ல நல்ல ஜாப்லாம் இருக்குடா. இப்போ எனக்கு அவன் தான் ஐடியாவே கொடுத்தான். ஆனால் அவனுக்கு வந்து ஏர்போர்ட்டில் போகிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எனக்கு அந்த ஏர்போர்ட் மைண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்கு போகணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடுக்கு நமக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடுக்கு தகுந்த மாதிரி நீ ஜாப்லாம் இருக்குடா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு யோசனை வந்துச்சு. எங்கள் மாமா வந்து ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு, மதுரை ஏர்போர்ட்டில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. சரி அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஜாப் இருக்குடா, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ண, இன்டர்வியூ நான் வரப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி வெயிட் பண்ண, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கிடச்சிரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சும்மா அப்படியே ஊர்லேயே சும்மா அப்படியே இருந்தேன். அப்படியே அதுலேயும் இல்லாமல் நம்ம இதில் இருந்துச்சுல, நம்ம அங்கே போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, அதுவே HTML CSS பூட்ஸ்ட்ராப் வச்சு அது மாதிரி டிசைனு சும்மா இருக்க ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப அப்படியே கம்யூனிகேஷனு. அவர் கூப்பிட்ற வரைக்கும் அவர் இந்த மந்தில் கூப்பிடுவேன், நான் இருக்கும் வேக்கன்சி இருக்கும், நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. சரி வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு படிச்சுட்டு மெயினாக கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அப்படியே சரி நம்ம டச் விட்டுறக்கூடாது டிசைன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் சும்மா நானாக ஒரு நெட்டில் இருந்து ஒரு வெப்சைட் எடுத்து அதே மாதிரி வெப்சைட் மாதிரி போட்டு பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே கரெக்டாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இன்டர்வியூ வர சொன்னாங்க. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு அட்மின் பிளாக்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் இன்டர்வியூ நடந்துச்சு. அங்கே அதே மாதிரி தான் எல்லாம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஹார்ட்வேர் பற்றி கேட்டாங்க. எனக்கு ஹார்ட்வேர் பற்றி அதிகமாக தெரியல. சும்மா நமக்கு நார்மலாக CPU இருக்கிற காம்பனண்ட் மட்டும்தான் தெரியும், மற்றபடி இந்த மாற்றுறது அதெல்லாம் தெரியல எனக்கு. சும்மா கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட்வேர் மட்டும் சொன்னேன். இப்போ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறையா கேட்டாங்க, அதெல்லாம் எல்லாமே சொன்னேன். சாஃப்ட்வேர்னால் எப்படி ஒர்க் ஆகும் அது மாதிரிலாம் கேட்டாங்க. சரி ஓகே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணிட்டு அப்புறம் அதான் சில சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கடா. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும் எனக்கு என்கிட்ட இல்லை சார் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம். அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் மெயினாக பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கடா. இந்த பாஸ்போர்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து அதான் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதே மாதிரி கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண பின்னாடி கரெக்டாக ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டர் வந்த பின்னாடி அப்புறம் இங்கே நேரில் வந்த பின்னாடி இங்கேயும் ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் என்னமோ 2 டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா சென்னையில் இருக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸு. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. அதான் ஜாப்பும் அப்புறம் ட்ரைனிங் 2 நாள். அது அந்த ஹார்ட்வேர் மட்டும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒர்க்கு கன்டினியூ பண்ணோம். ஓகே. ஆனால் உனக்கு ஆக்சுவலாக டிசைன் நல்லா வரும். எனக்கு பேக் ஹேண்ட் நல்லா வருன்ற மாதிரி உனக்கு டிசைன் நல்லா வரும். அதே மாதிரி நான் அங்கேயும் அப்படி தான்டா, இன்டர்வியூ அப்படி தான். நம்ம இத்தனை நாள் நான் ஏன்னா நம்ம அங்கே பண்ணி வச்சது எல்லாமே நான் பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரீ டைமில் எல்லாமே பண்ணி வச்சது எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா எல்லாமே ஹோஸ்ட் பண்ணி லிங்காக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணது எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணேன். ஹோஸ்ட் பண்ணி நமக்கு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இன்டர்வியூ போகிறப்ப இந்த மாதிரி கிடைக்கிறப்ப அவங்கள்ட்ட எல்லாமே காமிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே நான் சென்னை ஏர்போர்ட்டில் இங்கே இன்டர்வியூ பண்ண வந்த இடத்துல எல்லாமே அவங்களுக்கு காமிச்சேன் மொபைல்லேயே. இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஓகே நீ பண்ண டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபயர் பேஸில் ஹோஸ்ட் பண்ணி லிங்காக வச்சு எல்லாமே இங்கே காமிச்சேன். ஓகே ஓகே. அதே மாதிரி என்ன சொன்னாங்க, அவங்க டெவலப் பண்ணுறதும் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க, ஏன்னா உங்களுக்கு டெவலப்பிங் நாலேஜ் இருக்குல்ல, அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இன்டர்வியூ பண்ண இடத்துல. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ வந்துட்டு நீ ஐடி கம்பெனி எத்தனை கம்பெனி அட்டன் பண்ண, நான் ஐடி எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பேன்? எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதை பார்த்தா ஐடி கம்பெனி விட நான் ஐடி கம்பெனி தான் அதிகமாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஐடி வந்து என்ன ஒரு மினிமம் 5 தான் இருக்கும். நீ 5 தான் அட்டன் பண்ண? ஆமாம். ஆனால் நிறைய அப்ளை பண்ணேன், கூப்பிட்டு அட்டன் பண்ணன்னு பார்த்தா 5ன்ற கரெக்டா? ஆமாம். நான் ஃபோன் பண்ணிடுவேன்டா டேரெக்டாக, நம்பர் ஃபோனே பண்ணிடுவேன். ஏன்னா அப்ளை பண்ணால் சில நேரம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுவேன்னா வெப்சைட் மூலிமா போய் எடுத்து ஃபோனே பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணோன்னா என்ன மேக்ஸிமம் எல்லாமே எதாண்டா ஒரு நான் என்னன்னு தெரியல, அவரும் நான் இருந்த அப்பயா என்னன்னு தெரியல, ஃப்ரெஷர்ஸ் எடுக்கவே இல்லைடா, ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
அது எந்த மந்த்து நீ ட்ரை பண்ண மந்த்து? நான் என்ன ஜனவரி டிசம்பர் லாஸ்ட்லேருந்து. டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ மந்த் எண்டு எடுக்க மாட்டாங்க, இயர் ஸ்டார்டிங்கில் தான் எடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் அதே மாதிரி காலேஜ் முடியணும், காலேஜ் முடிகிற டைமில் எடுப்பாங்க, அப்போ தான் வேகன்சி நிறையா வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய கோர்ஸ் பண்ணுறாங்கடா, அதனாலே பெரிய இதாக இருக்குது. இப்போ எல்லாமே ஐடி படித்தவன் எவனுமே ஐடியில் எல்லாம் எல்லாம் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு 6 மாதம் கோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே அது மூலிமா அவங்க அந்த கம்பெனி மூலிமா அப்படியே அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகி போயிடுறாங்க. அதனால கோச்சிங் சென்டர் மூலிமா வேறு கம்பெனி போயிடறாங்கன்றியா? எனக்கு தெரிஞ்சவே ஒரு 5 பேர் இருக்காங்க. யூஜி முடிக்கிறாங்க, யூஜி முடிச்சுட்டு 6-7 மாதம் கோச்சிங் முடித்தாங்க, அப்படியே அந்த கோச்சிங் சென்டர் மூலியமாகவே போயிட்டாங்க, அவங்களே வேலை வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? அது வந்து நிறைய கோச்சிங் சென்டரில் இல்லை, வேறு கோச்சிங் சென்டர் சும்மா சொல்லி தான் தராங்க தவிர ஜாப்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை மேக்ஸிமம். ஆனால் அவங்க படித்த கோச்சிங் சென்டர் எதுன்னு தெரில. அப்படி இருந்தாலும் நீயுமே ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தில்ல, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கூட வச்சுருந்தில்ல? ஆமாம். அப்படியே உனக்கு வேலை கிடைக்கல? அதான்டா, நான் என்னோட ரோலும் அங்கே அதிகமாகவே இல்லைடா. இப்போ இப்படி என்ன ரோலுக்குலாம் அப்போ அதிகமாக வேகன்சி இருந்துச்சு? மேக்ஸிமம் C#க்கு இருந்துச்சு, அப்புறம் பைத்தானுக்கு இருந்துச்சு, இருக்குது. எல்லா ஜாப்புக்குமே ரோலு வேக்கன்சி இருக்குடா. நம்ம அந்த ஆப்லேயே செக் பண்ணாலே தெரியும், வரும். இப்போ எனக்கு லொக்கேஷன் போட்டு என்ன ஸ்கில்லு அப்படின்ட்டு போட்டாலே நமக்கு எல்லாமே வரும். வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸு தான்டா மெயினாக. ஃப்ரெஷர்ஸ்னு வர மாட்டேங்குதுடா. இப்போ நான் என்னென்னா, இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோம்ல, அது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்ளை பண்ணி 2-3 கம்பெனிலலாம் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க எடுத்தோன்னே என்னவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னேன். என்ன மாதிரின்னு பாங்க, இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் போனேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் அனுப்ப சொல்லுவாங்க. 2-3 கம்பெனியில் அனுப்பியிருக்கேன். இது இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கேட்டோம் அப்படிம்பாங்க. ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான் அதுவும், ஏன்னா நீங்கள் சும்மா கோர்ஸ் பண்ண மாதிரி தான் இதுவும். நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஓகே. வேறு ஃபோன் பண்ண இடத்துல எல்லாமே ரிஜெக்ட் தான். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருமே என்ன ஏன் ரிஜெக்ட் ஆனா அப்படின்னு காரணம் உனக்கு தெரியுமா?